சரி சார், இப்ப இதனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? அதாவது இப்படி சாப்பிடுறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க தேவையில்லாம ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட மாட்டீங்க. 2வது விஷயம், இன்சுலின் செக்ரீஷனை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுது அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. இப்ப பாலியோ டயட்டில் நீங்க சாப்பிடும்போது நீங்க என்னென்ன போட போறீங்க? மட்டனோ, சிக்கனோ இப்படி சாப்பிட போறீங்க. இல்லனா வந்துட்டு காய்கறிகள் சாப்பிட போறீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதிகமா பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சாப்பிடும்போது இன்சுலின் சுரக்கிறதுன்றது அதிகமா இருக்காது. அப்ப இன்சுலின் சுரக்கிறது அதிகமா இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபேட் கன்வர்ஷன் ரேஷியோலாம் வந்து கொஞ்சம் குறையுது. அப்போ இந்த பாலியோ டயட் ஓரளவுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவுது, ஆர் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு உதவுது, ஆர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 3வது அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற டைப் 2 டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட்டுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டயட் முறையில வந்துட்டு சுகரையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படின்றது ஆதாரபூர்வமா வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம இந்த பாலியோ டயட்டில் எடுக்கிறதுனால புரோத்துவ சத்துகள் மற்றும் ஃபைபர் சத்துகள், நார் சத்துக்கள்லாம் இதெல்லாம் வர்றதுனால பசி கண்ட்ரோல் ஓரளவுக்கு சீரா இருக்கு அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜா வந்துட்டு இருக்கு.